வணக்கம். நம்முடைய மால்டா தமிழர் தகவல் தளத்திலிருந்து ஃபேமிலி மெம்பரை எப்படி மால்டா கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத பற்றிய ஒரு விரிவாக்கத்தை நமது நண்பர் பிரினிஸ் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது வரக்கூடிய சந்தையினர் இதை பயன்படுத்திக்கிறதுக்காக ஒரு உதவியாக இருக்குங்கிற ஒரு முயற்சியில் புது முயற்சி அதை பண்ண காத்திருக்கிறோம். ஸோ இது தொடர்பாக பிரினிஸ்ட்டை நான் சில கொஸ்டின்களை நான் கேட்குறேன். அவர் விளக்கங்களை கொடுத்தாருன்னா அது உங்களுக்கு பயனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது நம்மளுக்காக அவர் டைம் ஒதுக்கி இந்த விஷயத்துக்கு சொல்றதுக்காக வந்திருக்கிறாரு. ஸோ இந்த தகவலை கேட்டு தெரிஞ்சுங்க, மனதில் வச்சுங்க, உங்களுக்கு உரிமையாகும். நன்றி. வணக்கம் பிரினிஸ். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் மால்டா எப்போ வந்தீங்க? நான் 2019 அக்டோபர் போல வந்தேன். ஓகே, 2019. பட் அதுக்கு முன்னாடியே நான் இங்கே இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கேன். படிச்சது எல்லாமே யூரோப்ல தான். அப்படியா? ஆமாம். அப்போ நீங்கள் ஒர்க் விசால வரல? நீங்கள் இல்லைங்க, நான் வரும்போது நான் ஆல்ரெடி இன்னொரு கண்ட்ரியோட ரெசிடென்ஸ் கார்டு வச்சிருந்தேன். ஓ, எந்த கண்ட்ரில இருந்தீங்க? நான் லித்துவேனியால படிச்சேன். ஓகே ஓகே. ஸோ லித்துவேனியால இருந்து நீங்க ஸ்டூடெண்டா எனக்கு ஸ்டே பேக் கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்டே பேக் இருந்த 1 இயர் ரெசிடென்ஸ் பெர்மிட் இருந்தது. அப்படியே இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டேன். ஓகே. இப்போ அந்த மாதிரி மாற முடியுமா? ஸ்டூடெண்டா இருந்து மாற முடியும். இப்போ காலகட்டத்திலயும் முடியும். ஆனா நீங்க ஸ்டூடெண்டா அந்த டைம்ல ஸ்டூடெண்டா இருக்கக்கூடாது. ஓகே. இப்போ நீங்க ஸ்டூடெண்ட் விசால வர்றீங்க, அதுக்கப்புறம் படிச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு ஸ்டே பேக் கொடுப்பாங்க. அந்த விசால நீங்க ஜாப் சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே. அப்படி வந்தாலுமே நீங்க வேற கண்ட்ரில இருந்து வரீங்கன்னா மால்டால 90 days வரைக்கும் இருக்கலாம். ஓகே. அன்இன்டரப்டடா. அதுக்கப்புறம் திரும்ப வெளியே போயிட்டு வரணும். ஓகே. இப்போ என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் உங்களுக்கு இருந்துச்சிங்க மால்டா வரும்போது? ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததுனால எதுவும் தெரியல. ஓகே. ஆனா கண்டிப்பா வீடு தேடுறது இதெல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரகிளா தான் இருந்தது. ஓகே. அண்ட் இப்போ நீங்க சிச்சுவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னாலுமே நிறைய டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் மெயினா இப்போ நீங்க ஒய்ஃபை கூட்டிட்டு வர்றீங்க அப்படின்னா தனியா வீடு எடுக்கிறதே ஒரு பெரிய ஒரு. இப்போ நீங்க உங்க ஃபேமிலி மெம்பரை கூட்டணும்னா தனியா தான் வீடு பார்க்கணுமா? அதுதான் நல்ல ஒரு விஷயம். ஏன்னா நீங்க எனக்கு ஷேர் பண்றது பிடிக்காது. ஒரு ரூம் ஷேர் பண்ணிட்டு நம்ம இருக்க முடியாது. நிறைய இஷ்யூஸ் வரும். நம்ம ஒய்ஃப் எல்லாம் கூப்பிட்டு வரப்போ அவங்க ஒரு புது கண்ட்ரிக்கு நம்மளை நம்பி வராங்க. அப்போ நம்ம தனியா ஒரு வீடு எடுக்கிறது ஒரு நல்ல ஒரு ஐடியாவா தோணும். ஓகே. அண்ட் இட்ஸ் பெட்டர் ஆல்சோ. ஓகே. நான் கேட்கறது இப்போ ஒரு எலிஜிபிலிட்டின்னு இருக்கு இல்லையா? அதாவது நம்ம ஃபேமிலியை கூட்டறணும் அப்படின்னா நம்ம எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஒன்று இருக்குது. ஆமாங்க. ஒரு நார்மலா ஒரு சாதாரண சம்பளத்தில் இருக்கவங்க கூட்டற முடியுமா? இல்ல அவங்க விருப்பப்படுறாங்க? நிறைய பேர் விருப்பப்படுறாங்க. அது வாஸ்தவம் தான். ஃபர்ஸ்ட் ஒண்ணு எலிஜிபிலிட்டிங்கிறப்போ உங்களுக்கு ஸ்டே பாக்குறாங்க. கண்டிப்பா ஆர்கிடெக்ட் அப்ரூவல் கேட்கறாங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு ஆர்கிடெக்ட் அப்ரூவல் கண்டிப்பா தேவை. ஓகே. ஸோ அப்போ ஒரு ரூம்ல எத்தனை பேர் இருக்கலாம், ஒரு வீட்டுல எத்தனை பேர் இருக்கலாம் அப்படிங்கிற வரைமுறை இப்போ படுத்திட்டாங்க. அதை அமல்படுத்துறது இன்னும் அடுத்த வருஷத்துல அமல்படுத்திடுவாங்க. ஓகே. இப்போ நிறைய பேர் நிறைய ஷேர்ட் ரூம்ல இருக்காங்க. ஓகே. அவங்க எல்லாமே இனிமேல் ஒய்ஃப் அவங்கள கூட்டு வர முடியாதுங்கிற மாதிரி தான் அவங்க கொண்டு வர போறாங்க. ஓகே. ஸோ அது ஒன்று இருக்குங்க. ரெண்டாவது சேலரி இப்போ கொஞ்சம் அந்த ஃபேமிலி மெம்பர் பாலிசிக்கு முதல்ல 18,000 இருந்தா போதும். எவ்வளவு? 18,000 இருந்தா போதும். பட் இப்போ கொஞ்சம் நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. அதுல மெயினா என்னன்னா ஃபேமிலி மெம்பர் பாலிசிக்கு பேசிக்காவே உங்களுக்கு நெட் சேலரி 24,000 அது வேணும். 24,000. அதாவது நீங்க மட்டும் இல்லாம மிஸ்ஸஸுக்கா இல்ல உங்களுக்கு மட்டுமா? எனக்கு நான் ஒரு ஆள், அதாவது ஒரு ஃபேமிலி மெம்பர் கூட்டத்துக்கு 24,000 நீங்க உங்க பிளட் ரிலேஷன், உங்க அம்மா அவங்க கூட, அதாவது உங்களுக்கு டிபெண்ட் பண்ணி இருக்க ஃபேமிலி மெம்பரை நீங்க கூப்பிட்டு வரலாம். இப்ப அம்மாவை கூட்டு வர முடியுமா? அம்மாவை கூப்பிட்டு வர முடியும். அவங்களுக்கு நீங்க நீங்க தான் சோல் ப்ரொவைடர், நீங்க தான் அவங்கள பாத்துக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க தனியா அங்க இருக்காங்க அப்படிங்கிற ஸ்டேட் எல்லாம் ப்ரூஃப் பண்ணி நீங்க அதை கூட்டு வரலாம் இங்க. ஓகே. ஸோ அப்போ நம்ம மிஸ்ஸஸை கூட்டுற மாதிரி அம்மாவையும் கூட்டு நம்ம கூட வச்சுக்கலாம். ஆனா நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேமிலி மெம்பர் ஆட் பண்ணா உங்களுக்கு சேலரி 20% ஏறிட்டே போகும். ஓகே. இப்போ நான் நினைச்சுக்கிட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒய்ஃப் கூட்டரலாம், குழந்தைகளை கூட்டரலாம்னு மட்டும் தான் நினைச்சேன் அந்த ஃபேமிலி யூனிஃபிகேஷன்ல. இல்லைங்க, ஃபேமிலி மெம்பர் பாலிசில எனி பிளட் ரிலேஷன் ஃபேமிலி மெம்பரை நீங்க கூட்டிட்டு வரலாம். அதுதான் ஃபேமிலி மெம்பர் பாலிசி. ஓகே. ஃபேமிலி ரீயூனிஃபிகேஷன் பாலிசில மட்டும் தான் ஒய்ஃபை கூட்டு வர முடியும், குழந்தைகளை கூட்டு வர முடியும். ஓகே. இது ரெண்டு வகையா இருக்கு. ஃபேமிலி மெம்பர், ஃபேமிலி ரீயூனிஃபிகேஷன். ஆமாங்க. ஓகே. ஓகே. பட் ப்ரொவைடர் நீங்க ஃபேமிலி மெம்பர் பாலிசில யாரை நீங்க கூட்டிட்டு வர்றீங்களோ அவங்க அந்த ஃபேமிலி ரீயூனிஃபிகேஷன்ல நம்ம ஒய்ஃபை கூட்டு வரோம்.
ஆமாங்க. அதுக்கு எலிஜிபிலிட்டி வந்து 24,000. ஃபேமிலி ஆக்சுவலாக வந்து இப்போ என்ன ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து எல்லாமே ஃபேமிலி ரியூனிஃபிகேஷன் ஆகட்டும், ஃபேமிலி மெம்பர் பாலிசி ஆகட்டும், கிராஸ் சேலரி தான் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓகே. இப்போ நியூவஸ்ட் அப்டேட் என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து கிராஸ் சேலரி நெட் சேலரின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே. பட் லெஜிஸ்லேஷனில் வந்து அது அப்படி கிளியராக போடலை. புரியல. கிராஸ் சேலரி நெட் சேலரினா இப்போ ஓவர் டைமோட சேர்த்து போடுறது இல்லை, ஓவர் டைம் இன்க்ளூட் ஆகும். பேசிக் கிராஸ் சேலரியில் அந்த கிராஸ் சேலரி பேஸ் பண்ணி எவ்வளோ நெட் வாங்குறீங்களோ அந்த நெட் சேலரி தான் வந்து உங்களுக்கு இப்போ வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய சேலரி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு வந்து கிராஸில் தான் எல்லாமே காமிப்பாங்க. ஓவர் டைம்னு தனியாக போய் இது பண்ணுறது கிடையாது. கிராஸ் சேலரியில் தான் வந்து அது விழுவும். அப்போ எப்படி அதை அந்த உங்களோட கான்ட்ராக்ட் இருக்கும் இல்லைங்க, எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட். ஓகே. ஸோ அதில் இயர்லி இது கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஆமாம். ஓகே. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பே ஸ்லிப் வாங்குவாங்க. இந்த பே ஸ்லிப்பில் உங்களோட ஹவர்லி ரேட் போட்டிருக்கும். ஓகே. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. ஓ சரி. அப்போ இப்போ இந்த எலிஜிபிலிட்டி வந்து சொன்னேன் இல்லையா, 24,000. இப்போ வந்து பிலோ வந்து இப்போ நம்ம மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 1300 1400 யூரோ வாங்குறாங்க. ஒரு சாதாரண ஒர்க்கர் வாங்குறாங்க. ஸோ அவங்களும் வந்து ஃபேமிலியை கூட்டணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் உண்டா? இல்லை இப்போ வந்து நான் தான் சொல்ல போகிறாங்க, ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதில் வந்து ஏன்னா லெஜிஸ்லேஷனில் வந்து எங்கேயுமே கிராஸ் ஹோல் அப்படின்னு எதுவுமே மென்ஷன் பண்ணல, நெட்டும் மென்ஷன் பண்ணல. ஓகே. அது பிளைனாக இருக்கிறதுனால ஐடென்டிட்டா வந்து அதை வந்து நெட் சேலரின்னு அப்படியே மாற்றிட்டாங்க. ஓ. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஒரு 1400 ரேஞ்சில் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க வந்து இன்னும் எலிஜிபிள் ஆயிடுறாங்க. ஓகே. ஸோ இதுதான் இப்போ பிரச்சனை. அதுக்கு நீங்கள் எய்தர் செகண்டாக ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணி அது ப்ராப்பராக ஜாப் ப்ளஸில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சேலரி அவங்க எடுத்துக்கிறாங்க. ஓகே. அப்போ வந்து அவங்க பார்ட் டைம் செகண்டரி ஒர்க் பெர்மிட் மாதிரி ஒன்று அப்ளை பண்ணி பார்ட் டைம் ஜாப் எடுத்து அந்த சேலரி வச்சுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கூட. ஆமாங்க. ஓகே. ஏன்னா அது 2-3 பேர் பண்ணியிருக்காங்க. சரி. என் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க. ஓகே. அப்போ வந்து அவங்க அப்ளை பண்ணும்போது ஜாப் ப்ளஸ் என்கேஜ்மெண்ட் ஒர்க் ஃபார்ம் கேட்குறாங்க, செகண்டரி ஒர்க்கோடது. அதுக்கப்புறம் அந்த செகண்டரி ஒர்க் பெர்மிட் இருந்ததுன்னா அதையும் கேட்குறாங்க, அதோட பே ஸ்லிப்ஸும் கேட்குறாங்க. ஓகே. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் ஜாப் செகண்ட் ஜாப் ரெண்டுமே, அதாவது ஃபுல் டைம் பார்ட் டைம் ரெண்டுமே நீங்கள் வச்சு அந்த பேசிஸில் நீங்கள் கூட்டிகிட்டு வரலாம். ஓகே. இப்போ அந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கு இந்த ரெண்ட் ப்ராப்ளம் தான் வருமே. இப்போ ஃபேமிலியை கூட்டம் இருந்தால் கண்டிப்பாக தனியாக தான் வீடு பார்க்கணும். ஆமாங்க. இப்போ அவங்க அந்த ஒரு வேலையிலேயே ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்து பார்ட் டைம் பார்க்க போகிறாங்க. கண்டிப்பாக. அப்போ அவங்க ஒய்ஃபை வச்சு மெயின்டைன் பண்ண முடியுமா அந்த சேலரியை வச்சு? இங்கே வந்து அவங்க எப்படி? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெண்ட்டுங்கிறது வந்து இப்போ ஒரு 1 or 2 இயர்ஸில் ஏறினது தான். அது நம்ம வந்து நிறையா இமிக்ரேஷன் நிறையா ஆனதுனால ஒரு ப்ராப்ளம் கூட. இன்னொன்று ப்ராப்பர்ட்டி மார்க்கெட் வந்து ஆஃப்டர் கோவிட் வந்து ரைஸ் ஆச்சு. ஓகே. இப்போது நீங்கள் வந்து கேட்குறது என்னன்னா, முடியுமா முடியாதுங்கிறது வந்து ஒருத்தரோட எக்ஸ்பென்சஸ் வந்து அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா ஆசைப்படுறோம், நம்ம கூட்டணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் அவங்கள வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது. சில பேர் எனக்கு தெரிஞ்ச சில பேர் வந்து 2 ஃபேமிலி 3 ஃபேமிலி ஒரே வீட்டில் இருக்காங்க அட்ஜஸ்ட் பண்ணி. அதுக்கு நம்ம அத்தாரிட்டியில் ஒத்துக்கிறாங்களா? ஹவுசிங் அத்தாரிட்டி அது வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே. பட் அட்லீஸ்ட் ஒரு 2 ஃபேமிலி இருக்கிறாங்க. 2 ஃபேமிலி, அதாவது ஒரு 3 bedroom அப்பார்ட்மெண்ட்டில் 2 ஃபேமிலி இருக்கிறாங்க. பட் அதாங்க எண்ட் ஆஃப் த டே வந்து அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ரெண்ட் ஷேர் பண்ணுறதாகட்டும், இல்லை முழுசாக வீடு எடுக்கிறதாகட்டும். பட் மால்டாவை பொறுத்த வரைக்கும் மந்த்லி கிராசரிஸ், உங்களுக்கு ஃபுட் எக்ஸ்பென்சஸ், மிஸ்லேனியஸ் போக உங்களுக்கு ஒரு 500 இருந்தாவே வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். மேனேஜபிள். ஓகே. பட் அதே மாதிரி அவங்க ஒய்ஃபும் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே. இப்போ வந்து ஒரு சிலர் ஒரு குழந்தை இருக்குது, ஒரு சிலர் 2 குழந்தைங்க இருக்குது. ஸோ அவங்களுடைய பொசிஷன் எப்படி, அவங்களுக்கு எப்படி? ஸோ இன்னொன்று என்னென்னா, இப்போ வந்து நான் சொன்ன நெட்டு அதை வேறு, நீங்கள் ஒரு 2 குழந்தைங்க இருக்கப்போ இன்னொருத்தங்க அவங்க வீட்டில் வேலை செய்கிறாங்க, அதாவது ஒய்ஃப் வேலை செய்கிறாங்க, இல்லை ஹஸ்பண்ட் வேலை செய்கிறாங்க அப்படின்னா, அப்போ வந்து உங்களுக்கு வந்து நெட் சேலரி வந்து 3200 2 பேர்த்தோட சேர்த்து இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து தாராளமாக இன்னொரு குழந்தைய கூப்பிட்டு வரலாம். அப்போ வந்து அவங்க மிஸ்ஸஸ் வந்து வேலைக்கு போனால் தான் அது. ஆமாம். இல்லை போகாமல் நம்ம ஒரு குழந்தைய கொண்டாடுறதுக்கு போகாமல் ஆல்ரெடி உங்கள் ஃபேமிலி யூனிஃபிகேஷனில் அல்லது ஃபேமிலி மெம்பர் பாலிசியில் உங்கள் ஒய்ஃப் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ இன்னொரு குழந்தைய நீங்கள் கூப்பிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஓகே. அப்போ அதுக்கு ஃபர்தராக 20% சேலரி இன்க்ரீஸாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தைக்கு பர்சனுக்கு.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அமௌண்ட் சொல்கிறீங்க, இப்போ நீங்கள் 24,000 உங்கள் ஒய்ஃபுக்கு சொல்கிறீங்க, அப்போ இன்னொரு 20% ஆட் பண்ணோம்னா நம்ம எவ்வளோ கூட அதோட அமௌண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும்? இன்னொரு 20%னா ஆல்மோஸ்ட் 30 வந்துடுவாங்க. 20%க்கு 30 வருங்களா? இல்லை வராதுன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை, ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு என்னோட கணிப்பு வந்து ஒரு 3000 to 4000 வரும்னு நினைக்கிறேன். அது வந்து ஸோ இப்போ நீங்கள் கேட்குறது பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பவுஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சைல்டு இருக்காங்க அப்படின்னா நெட் சேலரி வந்து 2200 இருக்கணுங்க. இப்போ வந்து நார்மலாக வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30,000 சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு நெட் சேலரிங்கிறது வந்து 890லேருந்து உங்களுக்கு ஒரு 900 வரைக்கும் வரும், 1900 வரைக்கும் வருங்க. இதுவே வந்து அவங்க மேரிட் டேக்ஸ் இருக்கப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும், 2000 கிட்ட வரும். ஓகே. பட் ஸ்டில் நீங்கள் வந்து 30,000 கிராஸே உங்களுக்கு பத்தாதுன்னு நான் சொல்கிறாங்க. ஓகே. ஸோ நீங்கள் சொல்கிற ஆவரேஜ் பர்சன் வந்து இங்கே ஏர்ன் பண்ணுறது வந்து ஒரு 24 இல்லை ஒரு 25 ஏர்ன் பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்பவுஸ் வேணால் எடுத்துகிட்டு வரலாம். ஓகே. அப்போ அவங்க வந்து மறுபடியும் வேலை பார்த்த பிறகு தான் ஒரு குழந்தைய கூட்டத்துக்கு உண்டான இது பண்ணணும். ஆமாம். இல்லைன்னா ஜஸ்ட் அவங்களோட சேலரி 30,000 இல்லைன்னா அந்த சோல் பிரெட் ஏர்னர் இருப்பாங்களா, அவங்க அந்த ஹஸ்பண்ட் இருக்கா, அவங்க இன்னொரு வேலை பார்க்கணும், இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், அந்த அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும். ஆமாம், இன்னொரு பிஸ்னஸ் செல்ஃப் எம்ப்ளாய்டாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பார்க்கணும். ஓகே. இல்லை செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக வேறு ஏதாவது வந்து அவங்க பேங்க் பேலன்ஸோ ஏதாவது ஒன்று நிறையா வச்சுருந்தாங்கன்னா அதில் அவங்க வந்து ஒரு மெம்பரை செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆக்கிட்டு அவங்க அது பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் ஒய்ஃபை நீங்கள் செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆக்கணும் அப்படின்னா 14,000 அல்லது 15,000 உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்ததுன்னா அவங்க செல்ஃப் சஃபிஷியன்ட்னு செல்ஃப் எம்ப்ளாய்ட் அண்ட் செல்ஃப் சஃபிஷியன்ட் இதில் அப்ளை பண்ணி அவங்க ஃபேமிலி ரியூனிஃபிகேஷன் அந்த மெம்பர் பாலிசிலேருந்து வெளியே போயிடலாம். அப்போ அவங்க அந்த குழந்தைய வந்து எடுத்துகிட்டு வரலாம். ஏன்னா அவங்க வந்து தே வில் நெவர் பி அண்டர் பாலிசி. ஓகே. 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 இப்போ இதுக்கான ஒரு டீட்டெயில்ஸ் வச்சிருப்பீங்க இல்லையா? ஆமாம், அதை நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நான் அந்த கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அப்லோட் பண்ணுங்க. இன்னொரு விஷயம், இது தொடர்பாக வந்து நம்மளுடைய நண்பர்கள் உங்கள்கிட்ட கால் பண்ணி கேட்டால் அதுக்கு உண்டான தகவலை நீங்கள் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக உங்களோட நம்பரை இந்த வீடியோவில் சேவ் பண்ணி அனுப்பலாமா? கண்டிப்பாக. ஸோ அவங்களுக்கு என்ன இருந்தாலும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் உபயோகம் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட். ஏன்னா நான் வந்து எனக்கு வந்து நான் கஷ்டப்பட்டப்போ நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க, இந்த ஒரு இது தெரியாம. ஏன்னா என்னோட ஸ்டோரி என்னன்னா, என் ஒய்ஃப்க்கு வந்து ஒரு 3 times ரிஜெக்ஷன் ஆச்சுங்க. ஓகே. 3 times. ஆமா. அதுக்கப்புறம் தான் ஒரு ஃபர்ஸ்ட் தடவை ரிஜெக்ட் ஆச்சு, செகண்ட் தடவை ரிஜெக்ட் ஆச்சு, தேர்ட் டைம் ரிஜெக்ட் ஆகும்போது தான் எனக்கு வந்து எங்கே நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட் காமிக்கிறதுல பேங்க் பேலன்ஸ் வந்து நம்ம பெருசாக காமிக்கிறது இல்லை. ஸோ அது ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக். ஓகே. அங்கேயும் நம்ம அங்கே இந்தியாவில் காமிக்கிறோம், பட் நம்ம இங்கே பேங்க் பேலன்ஸுங்கிறது வந்து நம்ம காமிக்கிறது இல்லை. அப்போ தான் வந்து ஒரு 3,000 மினிமம் நம்ம ஒரு அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு இது பேங்க் பேலன்ஸ் காமிக்கிறோம். அப்புறம் வந்து எல்லாமே ப்ராசஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஃபேமிலி யூனிஃபிகேஷன் எக்ஸ்டெண்டட் சர்வீஸில் அப்ளை பண்ணோம். அது ப்ராசஸிங் வந்து இங்கே மால்ட்டாவில் வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க, அதனால கொஞ்சம் ஸ்மூத்தாக முடிஞ்சுது. ஸோ அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ரிஜெக்ஷனை பற்றி நம்ம மறுபடியும் ஒரு நேர்காணல் வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக சொல்லணும் அவங்களுக்கு. ஆமாங்க. ஸோ இந்த ஃபேமிலி யூனிஃபிகேஷன்ங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ் இல்லையா? ஃபேமிலி யூனிஃபிகேஷன்ங்கிறது பெரிய ப்ராசஸை விட எல்லா டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருந்ததுன்னா முடிஞ்சுது. பட் இப்போ வந்து கொஞ்சம் சில திருத்தங்கள் அண்ட் கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக நிறையா டாக்குமெண்டேஷன் கேட்கறதுனால இப்போ அது கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸாக இருக்குது. ஓகே. ஸோ இந்த கிளாரிஃபிகேஷன் வந்து நீங்கள் கொடுக்க தயாராக இருக்கீங்க கேட்குறவங்களுக்கு? கண்டிப்பாக, யாருக்கானாலும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஹெல்ப் பண்ணலாம் யாரும் இல்லை, ரொம்ப அது நல்ல விஷயம். ஏன்னா ஒருத்தருக்கு கிடைச்ச உதவி வந்து இன்னொருத்தர் பயிர்றது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் அடுத்த ஒரு இதை வந்து நம்ம திருப்பி ஒரு இன்டர்வியூவில் அந்த இது சொன்னீங்களே ரிஜெக்ட் ஆன விஷயத்தை பற்றி நம்ம பேசுவோம். கண்டிப்பாக. இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி நம்ம மக்களுக்கு தெரிவிப்போம். கண்டிப்பாக. மால்டா தமிழர் தகவல் தளத்தில் பிரனீஷ் கொடுத்த செய்தி வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் உங்களுக்கு நிறைய விஷயங்களை தகவல் தரத்துக்கு தயாராக. நன்றி.